அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் டி புரோக்லின் அலை நிலத்துக்கான கோவை தொடர்பான விடயங்களை பார்ப்போம். இதில் ஒவ்வொரு ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாதிரி விளக்கப்படுத்துவாங்க. சில ஆசிரியர்கள் ஆரம்ப கட்டத்தில் ஐன்ஸ்டீன் சமன்பாட்டை வைத்து டி புரோக்லின் அலை நிலத்தை எடுப்பாங்க. சில ஆசிரியர்கள் டி புரோக்லின் அலை நிலத்துக்கான கோவை வைத்து கொண்டு ஐன்ஸ்டீன் சமன்பாடை எடுத்துக்கொள்வாங்க. எது எவ்வாறு இருப்பினும் நம்ம இதில் உள்ள விஷயங்களை தெளிவாக விளங்கினா போதுமானது. ரைட், நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஐன்ஸ்டீன் சமன்பாட்டை வச்சுக்கொண்டு டி புரோக்லின் அலைநிலத்துக்கான கோவை எடுக்க போகிறேன். முதலாவது ஐன்ஸ்டீன் துணைக்கு எல்ஃபை கொண்டிருக்கு சடப்பொருட்கள் துணைக்கு எல்ஃபை கொண்டிருக்கிறதால் அது கொண்டிருக்கிற சக்திக்கான சமன்பாடு E = mc வர்க்கம். எம்ங்கிறது திணிவு, சிங்கிறது வழியில் ஒளியின் வேகம். இது ஐன்ஸ்டீன் சமன்பாடு, சக்திக்கான சமன்பாடு. அதே போல் ஏற்கனவே ஒரு வீடியோவில் செஞ்சு போட்டேன். பிளாங்க் சக்திக்கான சமன்பாடு E = hf. அதே போல் C = f λ சமன்பாட்டுக்கு அமைவாக எஃப்க்கு பதிலாக c/λ போடலாம். hc/λவாக மாறிக்கொள்ளும். C = f λ சமன்பாட்டில் எஃப்க்கு பிரதியீடு செஞ்சு அப்போ இந்த ரெண்டு சமன்பாடுகளை நாம் சமப்படுத்தி கொண்டு டி புரோக்லின் அலைநிலத்துக்கான கோவை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இங்கே வாரதும் சக்தி தான். அப்போ இதில் உள்ள சக்தியும் இதில் உள்ள சக்தியும் பேலன்ஸ் பண்ணோம்னு சொன்னால் E = mc வர்க்கம், hc/λ, cc வெட்டுப்பட. ஆகவே நமக்கு வரும் λ h/mc. இது பிரிக்கி நாங்கள் போய் பெருக்கி இங்கே பிரித்தா சரி. இப்போ இது சிங்கிறது வழியில் ஒளியின் வேகம். அப்போ இதில் எல்லா சடப்பொருட்களும் வழியில் ஒளியின் வேகம், அதாவது 3×10⁻⁻⁰ என்ற வேகத்தில் பயணிக்கிறது இல்லை. ஸோ பொதுவான சமன்பாடாக நம்ம சிங்கிறத ஒரு பொதுவாக எல்லா சடப்பொருட்களுக்கும் பொருந்துகிற மாதிரி வழியில் ஒளியின் வேகம்ண்டு ஆரம்ப கட்டத்தில் ஐன்ஸ்டீன் சொன்னாலும் நம்ம பொதுவான ஒரு சமன்பாடு எடுக்கிறதுக்காக வேண்டி இது பொதுவாக வேகம்ண்டு எடுத்தோம்னு சொன்னால் λ = h/mv எடுத்துக்கொள்ளலாம். இந்த mvங்கிறது அதாவது உந்தத்தை குறிக்கும். இதுதான் டி புரோக்லின் அலைநிலத்துக்கான சமன்பாடு. இதில் உள்ள கணியங்கள் ஏற்கனவே எல்லா முன்னைய வீடியோக்களில் சொன்ன கணியங்கள் தான். ஸோ இந்த கணியங்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஹெச்ங்கிறது பிளாங்க் மாறிலி, அது 6.626 ஜூல் செகண்டாக இருக்கும். ஸோ நம்ம டி புரோக்லின் அலைநிலத்துக்கான சமன்பாடை எடுத்துக்கொண்டோம்.